என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்து அமையிறது லைஃப்பில் ரொம்ப ரேர். ரொம்ப அப்பப்போ தான் நமக்கு அந்த மாதிரி ஒன்று அமையும். ஒரு கதை நம்ம கேட்கும்போதே இந்த கதை தான் ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு நம்பிக்கை வந்துடும் மனசில். அண்ட் இது ஃபுல் ஸ்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. அண்ட் ஜெயராம் தான் இந்த கேரக்டரில் நடிக்கிறாருன்னொன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா 20 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இல்லை நம்ம படம் பண்ணி, 20 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படத்துக்கு மேலே பண்ணியிருப்போம் பேரா. அது பஞ்சதந்தத்துக்கு அப்புறம் புத்தம்புது காலைன்னு ஒரு ஆந்தாலஜி மட்டும்தான் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அது கோவிட் டைமில். அது ஒன் டே தான் ஒர்க் பண்ணோம் காம்பினேஷன். அப்போது அதுக்கப்புறம் ஒரு பல கதைகளை கேட்டிருக்கோம். பட் சிலது எனக்கு பிடிக்கும், சிலது ஜெயராம் பிடிக்காது. நாங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஜெயராம் இந்த கதை வந்து சொன்னாங்க, நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை, எனக்கு அப்படி ஒன்றும் ஒரு வித்தியாசமாக நம்மள்கிட்ட எதிர்பார்க்குற ஒன்று ஃபுல் சீரியஸாக இருக்கும். அந்த சீரியஸ்லேயும் நமக்கு பிடிச்ச மாதிரி சிலது அமையாது. அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே பாண்டியராஜ் ஸ்கிரிப்டை பற்றி நமக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை இருக்குது. பாண்டியராஜுக்குள்ளே இருக்கிற அந்த ரைட்டர் மேலே தான் எனக்கு மரியாதை அதிகம். ஏன்னா பசங்க படத்துலேருந்து அவருடைய எல்லா படங்களும் கிட்டத்தட்ட நான் பார்த்துருக்கேன். அந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறதுல நிறைய டைம் எடுத்துக்குவார். அண்ட் சாதாரணமாக எப்போவுமே சொல்லுவாங்க, மலையாள படம் கம்மியான நாட்களில் ரொம்ப நல்ல குவாலிட்டி உள்ள படங்களை எடுத்துடுவாங்க, ரொம்ப சீக்கிரம் எடுத்துடுவாங்க. இப்போவும் சிங்கிள் ஷெட்யூல் 45 நாள், 47 நாள், 50 நாள். ஆனால் மலையாள படத்தை விட ஸ்பீடாக நான் ஒரு படம் ஒர்க் பண்ணது இந்த படம் தான் சமீபத்தில். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ முடித்தாங்க, எனக்கு ஒரே அதிசயம். முடிஞ்சிடுச்சா ஷூட்டிங்? என்னால் மட்டும்தான் பல நேரங்களில் கோஆப்ரேட் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கேன். ஏன்னா மலையாளம் அதிகமான படங்கள் பண்ணுறதுனால அங்கே இருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான். ஸோ அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. பட் அதுக்கு நடுவில் எப்படி எப்படியோ சமாளித்து பல நேரங்களில் நான் வந்திருக்கேன். ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் இவங்க எல்லோரும் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கும் எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஒரு கண்டென்ட் நல்லா இருக்குது, ஒரு கதை, கேரக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60% பக்காவாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் நம்ம கொஞ்சம் இன்புட்டு, நம்ம இம்ப்ரவைசேஷன் அது ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஸோ அதனால் நாங்கள் 2 பேரும் பேசிப்போம். ஒரு சீன் கூட நாங்கள் 2 பேரும் இது வரைக்கும் ஆக்ட் பண்ணதில் ரிப்பீட்டேஷனாக எங்களுக்கு ஃபீல் ஆகாது. கிட்டத்தட்ட எல்லா படங்களுமே ஃபேமிலி ஓரியன்ட் படங்கள் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கிறது ஏதாவது நேச்சுரலி வந்து நமக்கு அப்படியா வந்துடும். சில சீன்ஸ் எல்லாம் ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, குழந்தைங்க, அது இதுன்னு போது ஏதாவது நமக்கு வந்து ரிப்பீட்டேஷன் வரும். பட் எனக்கு தெரிஞ்ச எதுவுமே ரிப்பீட்டேஷன் இல்லை. ஒரு சீன் கூட ஐயோ நம்ம அந்த படத்தில் பண்ண மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட அமையலை. அந்த அளவுக்கு நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேர் கூட அவந்திகா கூடவும், அனந்திகா கூடவும், சஞ்சனா கூடவும் ஒர்க் பண்ணது நாங்கள் ஒரு 2வது நாள் 3வது நாள்லேருந்து மறந்தாச்சு நாங்கள் எல்லோரும் ஆர்டிஸ்ட்டு ஆக்ட் பண்ண வர்றோங்கிறது. அண்ட் தமிழ் குமரன் சார், மிஷ்கின் சார் எவ்வளோ நல்ல டைரக்டர். மிஷ்கின்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப வித்தியாசமான சிந்தனையுடைய ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர். அவருக்குள்ளே இப்படி ஒரு நல்ல ஆக்டர், அதுவும் ஹியூமர் டைமிங் உள்ள ஒரு ஆக்டர் இருக்குன்னு இந்த படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. எங்கள் காம்பினேஷனில் பிரமாதமான ஒரு சீக்வன்ஸ் அமைஞ்சிருக்கு. அதில் நல்லா நடிச்சிட்டாரு, பிரமாதமாக நடிச்சிட்டாரு. அண்டு நல்ல கேஸ்டிங்கில் பாண்டியராஜ் 100% அவர் சக்ஸஸ் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒரு ராங் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு லேடி கேரக்டர் இப்படியே வர்றது. அவங்க யார், எப்படி அவங்க ஆக்ட் பண்ணாங்க, ஒரு ட்ரெய்லரை வந்து அந்த சீனே அசத்துற அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணது எப்படிங்கிறதெல்லாம் டைரக்டர் சொல்லுவார். நீங்கள் கேட்டுக்கோங்க. அதுதான் முந்தானே முடிச்சில் அந்த விளக்கு வச்ச நேரத்தில் பாட்டில் அந்த பிகினிங்கில் ஒரு தாத்தா பாட்டி வருவாங்க. அப்போ அவங்க ஏதோ ஆர்டிஸ்ட்டுன்னு தான் நான் நினச்சிருந்தேன். ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்க 2 பேரும். பட் அந்த ஊரில் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்க அதுக்கப்புறம் அந்த வயசில் பிஸி ஆகிட்டாங்க. எந்த இடத்துல காது குத்துறதுனாலும், கல்யாணம்னாலும், ஒரு வயசுக்கு வந்த சடங்கு நடத்தணுன்னாலும் இவங்கள லட்சணமாக கூப்பிட ஆரம்பித்து அவங்க சாகிற வரைக்கும் பிஸியாக இருந்து இறந்தாங்க. சினிமாவினுடைய மேஜிக் அதுதான். அதில் யார் எப்போ அறிமுகமாகணும், எப்படி வரணும், அவங்க எந்த நிலைமைக்கு வருவாங்கன்றதெல்லாம் சொல்லவே முடியாது. நான் இங்கே வந்திருந்த காயத்ரியை, நான் சாண்டி மாஸ்டருடைய அம்மாவை ஆக்ட் பண்ணுறேன். காயத்ரி
அவங்கள நான் ஜேபேபி படத்தில் நம்ம எல்லாரும் தான் இருந்தோம். இதே மாதிரி ஜேபேபியோட ப்ரெஸ் மீட் இருந்துச்சு. அதில் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போதே நான் நினச்சேன் இவங்க வந்து ரொம்ப நல்ல லெவலுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோ டெடிக்கேஷன் இருந்துச்சு. ஒருத்தர் ஆக்ட் பண்ணணும்னு எடுக்கிற அந்த ஒரு தன் வேலையில் எடுக்கக்கூடிய முயற்சியை தான் நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க நம்மள மாதிரியே பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களாங்கிறது அப்புறம். ஸோ அதில் எல்லாருமே சாண்டி மாஸ்டரை நான் லோகா படத்திலே பார்த்துட்டு நான் அசந்துட்டேன். என் பொண்ணு அவரோட பெரிய ஃபேன். அவள் தான் எனக்கு படம் போட்டு காமிச்சம்மா, சினிமாவில் வந்து டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணுறாருலம்மா, அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு, அவர் தான் வில்லன். நான் சொன்னேன் ஏற்கனவே சாண்டிக்கும் எனக்கும் காம்பினேஷனில் ஒரு பிரமாதமான ஒரு கதை வந்துச்சு. அன்றைக்கி படம் பண்ண முடியல. அது நல்ல ஒரு கதையாக கூட இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தற்செயலாக இந்த கேரக்டர் வந்துச்சு. பட் எங்கள் காம்பினேஷன் ரொம்ப நல்ல சீக்வன்ஸ் அமைஞ்சதெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காருங்கிறது. அப்படி ஒவ்வொருத்தரும் யோகி பாபுவை வந்து நிறைய படம் நாங்கள் பண்ணியிருக்கோம் காம்பினேஷன். பட் இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். காமெடி மட்டும் இல்லை, அந்த சீரியஸாக எல்லாமே கலந்துருக்கிற ஒரு கேரக்டர் யோகி பாபு. இது நீங்கள் சமீபத்தில் பாபு அந்த மாதிரி ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்களான்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. அண்ட் அல்டிமேட்டாக சொல்லணுன்னா தமிழ்குமரன் சார் இது வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை விட நானாக கேட்பேன், தமிழ் எப்படி போயிட்டுருக்கு, ஷூட்டிங்கெல்லாம் நல்லா போயிட்டுருக்கான். நான் அதிலெல்லாம் எதுலேயுமே தலையிடுறதில்லை மேம். என்ன ஒரு கேரக்டர் பண்ண சொன்னாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு எலெக்ஷன், அந்த தயாரிப்பாளர் சங்க எலெக்ஷனில் இருப்பார், அந்த அவசரத்தில் இருப்பார். இல்லைன்னா நான் துபாய் போய்ட்டு வந்தேன் மேடம். நான் சொன்னேன் உங்களுக்கு துபாயில் பெர்மனன்ட் வேலை கொடுத்துட்டாங்களா தமிழ், இல்லை படம் எடுக்கிற வேலை இருக்கா அப்படின்னு. எனக்கு அந்த டென்ஷன் இப்போ நான் எடுத்துக்கிறதே இல்லை மேம். எல்லாம் அவரே பார்த்துக்குவார். பட் அதே மாதிரியே அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் கூட ஒரு எல்லாருமே வைரல் ஃபீவர். அந்த படம் ஒரு சின்னதாக அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்னதாக ஒரு வீட்டில் தான் ஷூட் பண்ணாங்க. அந்த வீடை ஃபுல்லாக அந்த பிளாக் கிளாத் வச்சு மூடி டே ஃபார் நைட் எடுப்பாங்க. இது எல்லாம் அந்த ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறதுனால அந்த வைரல் ஃபீவர் எல்லாருக்குமே, நாங்கள் எல்லோரும் அஃபெக்டட் ஆகி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இருமல். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் எடுத்தோம். பட் ஒர்க் பண்ணுற அந்த படத்துடைய கண்டென்ட்னால எல்லாத்தையும் மறந்துட்டோம். அதுதான். அண்ட் அந்த விஷயத்தில் வந்து பாண்டியராஜ் சாருக்கு நான் நன்றியே சொல்லணும். அண்ட் அசோசியேட்ஸ் ஒவ்வொருத்தரும் திவ்யாவுக்கு இன்னே வரைக்கும் திவ்யா ஒர்க் பண்ணுறது கூட இப்போ அங்கே போயிட்டு தான் வந்துட்டுருக்கு திவ்யா. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோஆப்ரேஷன் சொல்கிறது திவ்யாவை சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் ப்ராம்ப்டிங் நடக்கும், ஒரு பக்கம் ஃபுட்டை பற்றி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் காஸ்டியூமுக்கு சொல்லுவாங்க, எல்லாமே அதுதான் ஒரு மேற்பார்வைன்னு சொல்லணும். அதே மாதிரி அவுட்டோர் ஷூட் ஃபுல்லாக ஜெகன் தான். ஜெகனுடைய படத்துக்கு இப்போ ஜெகன் பேசினாரே மேடையில், அப்போ அவருடைய படத்துக்கான வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஆனால் பாண்டியராஜ் மேலே இருக்கிற ஒரு அன்பும் ரெஸ்பெக்டும் அவுட்டோரில் வந்து எல்லாத்தையும் சமாளித்து, ஸோ ஒவ்வொருத்தருமே மிகப்பெரிய அளவில் இதில் உழைச்சிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ பாண்டியராஜ் அண்ட் ஜெயராம், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் இந்த படத்தில் நான் ஃபேஸ் பண்ண பல சந்தர்ப்பங்களில் ஜெயராம் இல்லாமல் வேறு எந்த ஆக்டராக இருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, நாங்கள் டெய்லி கம்யூனிகேட் பண்ணிப்போம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் காம்பினேஷன்லே எங்களுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ண படங்கிற முறையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நம்ம நடிக்கிற எல்லா படமும் நல்லா வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் வந்து நடிக்கிறோம். பட் இருந்தாலும் இந்த படத்தை ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு என்னென்னா, ஒரு ரைட்டருடைய மிகப்பெரிய உழைப்பு இந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருடைய கோஆப்ரேஷன் தேவை. இப்போ நாங்கள்லாம் வந்த கரியரில் வந்த டைமில் படம் நடிச்சுட்டு போனால் போதும், அப்புறம் 100ஆவது நாள் விழாவுக்கு ஒரு ஷீல்டு கொடுப்பாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 மேகசின்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் இப்போ இதை வந்து ஜனங்க மத்தியில் கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு உங்களுடைய எல்லாருடைய கோஆப்ரேஷனும் தேவைப்படுது. ஸோ அதை நல்லபடியாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி.